ஹலோ எவ்ரிவன். இது வந்து சண்டே ஆஃப்டர்நூன் எடுத்த விலாகு. சண்டேனாலே சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு ஜீரகம் தாளிச்சிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி சேர்த்துக்கணும். அது நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயமே ஃபுல்லாக போட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். என்னால் அவ்வளோ உரிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 7-8 வரமிளகாவை வந்து ஊற வச்சுக்கணும், விதையை எடுத்துட்டு. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன செய்கிறேன்ட்டு. ஆமாம், இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் தான். எனக்கு இது ரொம்ப ஃபேவரெட்டு. சும்மா ரைஸ் கூட போட்டு சாப்பிட்றதுக்கே எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் எல்லாம் சாட்டே ஆனதுக்கப்புறம் சிக்கனை போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்தா போதும். வேறு எந்த பவுடர்ஸுமே இதுக்கு தேவைப்படாது. இது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக்கையும் நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி போட்டுக்கணும். அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கலர் பத்தாமல் இந்த மாதிரி தோணுனதுனால ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன். வெறும் கலருக்காக மட்டும்தான், காரம்லாம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துடும். அந்த தண்ணி அப்படியே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க வச்சிங்கன்னா சுண்டி கிரேவி ஆயிரும். அதுக்கு மேலே கொரியாண்டரை டாப் அப் பண்ணி சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம காம்பினேஷனாக இருக்கும். ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃபேவரெட்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.